மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான் அப்படின்னு அன்னபூர்ணி மல்லி மேலே கோவப்படும் போது, மல்லி இங்கே பாருங்க பெரியம்மா, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. விஜய் வெண்பா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் விஜய் விட்டு பிரிஞ்சு போகவே முடிவு பண்ணேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜேஸ்வரி தான். அந்த ராஜேஸ்வரி என்னெல்லாம் பண்ண தெரியுமா பெரியம்மா அப்படின்னு ராஜேஸ்வரி மிரட்டினதையும், ராஜேஸ்வரி இதெல்லாம் பண்ணிட்டா நான் வந்து விஜய் வெண்பாவை சேர்ந்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அன்னபூர்ணி உடனே, அடி பாவி, இதெல்லாம் முடியுன்ட்டு சொல்லிக்கூடாதா? அந்த ராஜேஸ்வரி என்ன பெரிய அர்ச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு அடி, அவள் எப்படி சொல்கிறது அப்படி செய்வா? யோசிச்சு பாரு. அவள் ஒன்று நல்லாவே முட்டாளாக்கியிருக்கா. அதனால தான் உன்னையும் பழி வாங்கி விஜயும் பழி வாங்கி இப்போது குடும்பத்தை 3ஆக பிரிச்சுட்டா. அது தெரியாமல் நீ அந்த ராஜி பேச்சு கேட்டு விஜயோடு பிரிஞ்சு போய் பாவம் அந்த தம்பியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மல்லி, நீ பண்ண ரொம்ப தப்பு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே மல்லி, என்னை மன்னிச்சிரு பெரியம்மா, நான் அந்த நேரத்தில் என்னால் யோசிக்க முடியல பெரியம்மா. விஜய் வெண்பா 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் வேறு என்ன பண்ண தெரியாமல் நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சங்க பெரியம்மா, எல்லாமே தெரிஞ்சது என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு பெரியம்மா அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. இங்கே பிறப்புல ஒன்றும் இல்லை, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீ முதல்ல கிளம்பு, நான் போயிட்டு விஜய் தம்பியை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி மல்லி அழைச்சிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. போயினா இங்கே விஜய் பாவங்க ரொம்ப விஜய் வெண்பா தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு நைட்டில் சாப்பிடும்போது நம்ம வெண்பா ஞாபகமாகவே இருக்குது. வெண்பா தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி விஜய் வெண்பாவுக்கு சாப்பாடெலாம் விட்டுறாரு. அப்போது அங்கே வந்த ஜெயிலர் ஒரு லத்தியை தூக்கி உள்ளத்துக்கு போட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பொண்ணு பாசமா, இங்கே பாரு, நீ ஒரு கொலைகாரன், ரொம்ப நல்லவங்க நடிச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக கொடுக்க சாப்பாடு சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கு, புரியுதா, இல்லைன்னு வச்சுக்கேன் உனக்கு லாடம் கட்டிடுவேன் அப்படின்னு விஜய் மிரட்டிட்டு போயிடுறாங்க. விஜய் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. விஜய் மனசில் ஓடுற விஷயம் ஒன்று, ஆல்ரெடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம சொத்தெல்லாம் போடணும் அந்த ராஜேஸ்வரி, இப்போது மல்லின்னு விட்டு பிரிஞ்சு போயிட்டா, வெண்பாவே நான் பிரிச்சுட்டாங்க, இப்போ நான் தனிமரமாக ஆகிட்டேன், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் எதுக்கு வாழணும், செத்துட்டா என்ன அப்படின்னு விஜய் மனசு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. விஜய் அதே ஞாபகத்தோட தூங்காமல் அப்படியே இருக்கார். அடுத்த நாள் காலையில் மல்லி அன்னப்பூர்ணி 2 பேரும் விஜயை பார்க்க வந்திருக்காங்க. விஜயை பார்க்க ஆள் வந்திருக்கான்னு சொல்லதும் விஜய் ஒன்று வெண்பா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க. வந்து பார்த்தா அன்னப்பூர்ணி நிற்கிறாங்க. அத்தை நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி, நான் மட்டும் இல்லை, மல்லி வந்திருக்கா அப்படின்னு அன்னப்பூர்ணி சொல்லவும் விஜய் ஒன்று, மல்லியா எங்கத்த அப்படின்னு கேட்க மல்லி உள்ளே வராங்க. உள்ளே வந்த மல்லியை பார்த்து விஜய், ஏன் மல்லி என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், நீ ஏன் பிரிஞ்சு போயிட்ட, வெண்பாவை என்கிட்ட பிரிச்சுட்டாங்க, நான் இப்போ தனிமரமாக ஆகிட்டேன் மல்லி, நான் இருக்கிறத விட செத்துலாம் தோணுது மல்லி அப்படின்னு விஜய் அழுகும்போது, மல்லி என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லி மல்லி அழுகுறாங்க. விஜய் ஒன்று, நீ ஏன் மல்லி அழுகிற, நீ தப்பு பண்ணவே இல்லையே, நான் தான் ரொம்ப தப்பானவன், நான் தான் நிறையா பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமாக இப்படி ஜெயிலில் கடந்து சாகுறேன் அப்படின்னு விஜய் அழுகிறாரு. மல்லி ஒன்று, இல்லை விஜய், நான் சொல்கிறத கேளுங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மல்லி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், நீ மட்டும் பிரிஞ்சு போகாமல் இருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது மல்லி அப்படின்னு விஜய் அழுகும்போது, மல்லி ஒன்று, என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி நடந்ததையும் சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு புரியுது, அப்போது இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரி வேலை தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜய், எல்லாமே இந்த ராஜி தான், அவள் தான் திட்டம் போட்டு உங்கள்கிட்ட என்னையும் பிரிச்சுட்டா வெண்பாவையும் பிரிச்சுட்டா, இப்போது உங்கள் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது விஜய், அவளை இதெல்லாம் பண்ணி ஆகணும் விஜய் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று பயங்கரமாக கோவப்படுறாரு. மல்லி சத்தியமாக தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தா அந்த ராஜி சும்மா விட்டுருக்க மாட்டேன், அவள் என்றைக்கு என்ன சொத்தெல்லாம் பிடுங்கிட்டுன்னு ரோட்டில் நிற்க வச்சாலோ அன்றைக்கே அவளை எதனா பண்ணியிருக்கணும், ஆனால் போனால் போதுன்னு விட்டு வச்சேன், அதான் இன்றைக்கி எனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டா, இதுக்கு மேலே அவளை விட மாட்டேன் அவளை அப்படின்னு சொல்லி விஜய் கோவப்படும் போது, மல்லி ஒன்று, இல்லை விஜய் நீங்கள் கோவப்படாதீங்க விஜய், நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க, அந்த ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் என்ன பாடுபட போகிறான்னு நீங்கள் பார்ப்பீங்க, அவளை இதுக்கப்புறம் நியாயத்து வழியில் போய் ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நியாயத்து வழியில் போயிருந்தா இந்நேரம் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி நம்மளை வீழ்த்தி தான் இருக்கா, இதுக்கப்புறம் அவள் வழியிலே போய் அவளை எப்படி மடக்கி பிரிஞ்சு போன வெண்பாவையும் சேர்த்து உங்களையும் வெளியே கொண்டு வந்து நாம் ஒரே குடும்பமாக பழைய வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி திரும்பவும் கொண்டு வருவேன், இந்த வாழ்க்கையை டோட்டலாக மாற்றுவேன் விஜய், இது சத்தியம், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க, மனசை தளர விட்டுறாதீங்க, வெண்பா எங்கேயும் போக மாட்டா, வெண்பா இங்கே தான் இருக்க போகிறா, அது வெண்பாவும் கூட சேர்த்து வைக்காமல் நான் விட மாட்டேன் விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் ஒன்று மல்லியை பார்த்து, இங்கே பாரு மல்லி, அது மட்டும் பண்ணிட்டானா என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை மல்லி அப்படின்னு விஜய் அழுகிறாரு. மல்லி ஒன்று, அழாதீங்க விஜய், கண்டிப்பாக இது நடக்கும் விஜய், அழாதீங்க விஜய் அப்படின்னு விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. மல்லி சமாதானப்படுத்திட்டு, சரி விஜய், கல்லாம் சவந்து போயிருக்கு, நைட்லாம் தூங்கலையா விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மல்லி, எப்படி தூக்கம்னு எனக்கு தூக்கமே இல்லை மல்லி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜய், நான் தான் சொல்கிறேன்ல, என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் உங்கள்கிட்ட பலமாக சொல்லியிருக்கேன், வெண்பாவை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி தான் என்னுடைய வேலை அப்படின்னு, அதனால்
பிரிஞ்சு போன வெண்பா உங்களுடைய பொண்ணு மட்டும் இல்லை, என் பொண்ணும் தான். என் பொண்ணை எப்படி நம்ம குடும்பத்தோடு சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்புறாங்க. இங்கே வெண்பா அழைச்சிட்டு கதிரேசன் ஃபாரின் போகலான்னு கிளம்புறாரு. ராஜேஸ்வரி எப்படியாவது கதிரேசனை பார்த்து அவர் சொன்ன மாதிரி அந்த டெண்டர் நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு ராஜேஸ்வரி கிளம்புறாங்க. இங்கே மல்லி அன்னப்பொண்ணி 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க. ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது வழியில் ராஜேஸ்வரி காரில் போகிறத நம்ம மல்லி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த ஆட்டோக்காரன்ட்ட அண்ணன் அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போங்களேன் அப்படின்னு சொல்ல பார்த்தா ராஜேஸ்வரி கார் போய் ஒரு காஃபி ஷாப்பில் நிற்குது. காஃபி ஷாப்பில் நிற்கவும் ராஜேஸ்வரி இறங்குறாங்க. இறங்கி ராஜ் 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு சரி வா ராஜ் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உடனே மல்லி அனுப்ப 2 பேரும் பின்னாடியே போயிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க உட்காந்துட்டு ராஜ் தான் சொல்கிறாங்க, என்ன ராஜி எப்படியும் அவங்க வந்துடுவாங்களா ராஜிமா அப்படின்னு கேட்க, ரஞ்சிதா வராமல் எங்கே போயிட போகிறாரு, அவர் கண்டிப்பாக வருவார், வரட்டும் விடு அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் கதிரேசன் வராங்க. கதிரேசன் நிஷா வந்து என்ன ராஜி சொன்னவே வந்துட்ட போலுக்கே அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கே இந்த குட்டி பிசாசு அப்படின்னு ரஞ்சிதா கேட்க, அது நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவும் தூங்கவும் இல்லை, ஒரே அழுக, அதான் இப்போ தூங்கிட்டு இருக்கு, சரி வீட்டில் விட்டு வந்துட்டோம், அது கூட ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க. கதிரேசன் ஒன்று விடு நிஷா, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருப்பா, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கூட சரியாயிடுவா அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாங்க. ராஜு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. சரி ராஜி எதுக்கு நான் வர சொன்னேன் அப்படின்னு கேட்க, என்ன சார் எதுக்கு வர சொன்னீங்கண்ணா, சார் என்ன மறந்துட்டிங்களா, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தோம், நீங்கள் தான் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, வந்து இந்த மாதிரி ரஞ்சிதா வந்து எனக்காக ஒரே ஒரு பொய் சாட்சி சொன்னால் போதும், விஜய் தான் ரெண்டுக்காக கொண்டான்னு சொன்னால் போதும், சொன்னால் அப்புறம் எனக்கு வெண்பா கிடச்சிரும், உங்களுக்கு நான் பல்காக எதனா பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்போ அந்த டெண்டரை எனக்கு மாற்றி விடுறேன்னு சொன்னீங்க. ஆனால் அன்றைக்கி அந்த டெண்டரை எடுத்துகிட்டு வரும்போது அந்த மல்லி எங்கள் வீட்டில் குழந்தா நந்தி மாதிரி, அந்த நேரத்தை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால டெண்டர் திருப்பி அமைச்சிட்டோம், அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அது போக பார்த்ததுன்னா பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. ரஞ்சிதாவும் ஆமாம் அங்கிள் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக மட்டும் தான் நான் பொய் சாட்சி சொன்னேன், இல்லைனா விஜய் மாமா பாவம் இல்லையா, நீங்கள் நினச்ச மாதிரி இப்போது அந்த ஒரு பொய் சாட்சினால விஜய் மாமா ஜெயிலுக்கு போயிட்டாரு, வெண்பா உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, எல்லாம் உங்களுக்கு லக்கு தானே சார், பார்த்து பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. அன்றைக்கி கதிரேசனும் அதானே தெரியுமே, நீங்கள் என்ன சும்மாவை பண்ணீங்க, நான் தரப்போகிற பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜி, நீ வீட்டுக்கு போ, நான் போயிட்டு இப்போயே அந்த டெண்டர்களை பார்த்து அவங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த டெண்டரையும் சரி என் சொத்தில் ஒரு பர்சனை உங்களுக்கு தரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிளம்புறாங்க. ராஜு ஒன்று ரஞ்சிதா பார்த்தல பேசின பேச்சில் நமக்கு சரியான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அந்த டெண்டரே நமக்கு கோடிக்கணக்கில் லாபம் இருக்குது, அது போக அவர் சொத்தில் ஒரு பர்சன்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நமக்கு செம்மையான யோகம்தான் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ரஞ்சிதா 2 பேரும் கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம மல்லி அழகாக பார்த்துட்டு பார்த்தீங்களா பெரியமா இந்த ராஜேஷ் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம் மல்லி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று அண்ணன் பெரியமா இந்த விஷயத்தெல்லாம் எப்படியாவது நம்ம கோர்ட்டை நிரூபிச்சிட்டா போதும், இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷன் தான் பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம் பெரியமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வா போவோம் இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெரியமா சொல்கிறீங்க, இதை நம்ம எப்படி கோர்ட்டை நிரூபிக்க முடியும், ஏன் மல்லி நிரூபிக்க முடியாது, கண்டிப்பாக நிரூபிக்கலாமே, எப்படி பெரியமா இப்படி தான் அப்படின்னு சொல்லி அன்னப்பொண்ணு வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா இவங்க இவ்வளோ நேரம் பேசுன எல்லாத்தையும் அன்னப்பொண்ணு வீடியோ எடுத்திருக்காங்க. மல்லியே சமஷாக்க வராங்க. பெரியமா எப்போ எடுத்தீங்க இதெல்லாம், மல்லி அதெல்லாம் பெரியமா அப்படி தான் பெரியமா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த ராஜேஸ்வரியே நான் பெரிய கிரிமினல், ஆனால் வெளியே காட்டிக்கிறது அவ்வளோதான், பார்த்தியா அழகாக வீடியோ எடுத்திருக்கேன், இந்த ஒரு வீடியோ போதும் மல்லி, வா இப்போயே போய் கோர்ட்டில் கொடுத்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டலாம் அப்படின்னு அன்னப்பொண்ணி மல்லி அடிச்சுட்டு கிளம்புறாங்க.